தமிழில் உள்ள 18 மெய்களும் சொல்லினுடைய அல்லது வார்த்தையினுடைய இடையிலே மயங்கி அல்லது தோன்றி வருவதற்கு தான் இடைநிலை மெய்மயக்கம் என்று பெயர். 18 மெய்களும் ஒரு சொல்லினுடைய இடையிலே மயங்கி வருவதற்கு தான் இடைநிலை மெய்மயக்கம் என்று பெயர். அது உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் வியற்றுநிலை மெய்மயக்கம் என்று 2 வகைப்படும். மெய்கள் அதே மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர். மெய்கள் வேறு ஒரு மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று பெயர். இப்போ உதாரணமாக பக்கம் அப்படின்னா இக்குக்கு அடுத்து மெய், அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதும் அந்த இக்கு தான். அதான் உடல்நிலை மெய்மயக்கம்னு பேர். சொல்லுகிற போது பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அச்சம் இச்சுக்கு அடுத்து அதே இச்சு தான் வருது. இது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர். அதே சமயத்தில் இப்போது தங்கம் அப்படின்னு வருது. இங்குக்கு அடுத்து இக்கு வருது. ஆனால் தங்கம் என்பது மெய்மயக்கமாக வருகிறது. அப்போது இந்த இங்குக்கு அடுத்து வேறு ஒரு மெய் மயங்கி வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம்னு பேர். மெய்கள் வேறு மெய்களோடு மயங்காமல் அதே மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு உடல்நிலை மெய்மயக்கம்னு பேர். இதனுடைய முழுமையான வீடியோ இந்த சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அது நல்லா பார்த்து பயன்பெறணும். இது மிக முக்கியமான ஒரு வினா. கண்டிப்பாக இதில் 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு எல்லா தேர்வுகளையும் கேட்குறாங்க. எனவே இந்த மெய்மயக்கத்தை இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.